நதிகள் இணைப்பு திட்டத்திற்கான கால்வாய் அமைக்கும் பணியில் விவசாய நிலங்களும் குடியிருப்புகளும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் உயிர்நாடி திட்டங்களில் ஒன்றுதான் காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம். தமிழக விவசாயிகளின் கனவு திட்டமாகவும் இத்திட்டம் திகழ்கிறது. காவிரி, வைகை, குண்டாறு ஆகிய 3 ஆறுகளை இணைப்பதன் மூலம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் காவிரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை கொண்டு புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையை நீக்குவதே இத்திட்டத்தின் நோக்கம். இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் பல ஆண்டுகளாக இதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இத்திட்டத்தில் நீர் வழித்தடம் அமைப்பதில் சிக்கல் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கிராமங்களுக்குள் நீர்வழிப்பாதை அமைக்க வேண்டிய சூழல் உள்ளதால் இந்த நீர்வழிப்பாதைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிலவி வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி கிராமம் உட்பட சில கிராமங்களில் நில அளவீடு செய்யும் பணிக்கு அதிகாரிகள் சென்றுள்ளனர். நில அளவீடு செய்யும் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகள், விளைநிலங்களிலும் அளவீடுகளை மேற்கொண்டதால் கொந்தளித்தனர் அப்பகுதிவாசிகள். இதனால் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அவர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட சென்ற கிராம மக்களோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் விளைநிலங்களும் குடியிருப்பும் பாதிக்கப்படும் என்பதால் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஆறு குறுக்க வருது, வீடு வாசல் இல்ல. எங்களுக்கு வீடு வாசல்ல வயல்லாம் அழிக்கிறாங்க. விவசாயம் பண்ற வயல் எங்களுக்கு. நாங்க வீடு வாசல் இல்லாம, வயல் இல்லாம, வாசல் இல்லாம எங்கே சார் நாங்க போவோம்? எதுக்கு சார் நாங்க விவசாயம் பண்ற நிலத்துல நீங்க ஆறு கொண்டு வரீங்க? ஆத்த கொண்டு வந்து நீங்க குறுக்க இது பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? புள்ள குட்டி எல்லாம் இருக்கோம், விவசாயம் பண்ணி அதுலதான் சாப்பிடுறோம். அப்ப எங்களுக்கு என்ன சாப்பாடு? இதை நீங்க மாத்தி அமைக்கணும். தங்களுக்கென இருக்கும் கையளவு நிலத்தையும் கையகப்படுத்துவதா என கொதிக்கின்றனர் அகரப்பட்டி கிராம மக்கள். எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான் எங்களுக்கு இருக்கிறது. கையகல நிலம் தான், அதை வச்சுதான் நாங்க இருக்கிறோம். இருக்கிற விவசாயத்தையும் அழிச்சுட்டா நாங்க எங்க போறது? முன்னாடி பைபாஸ், இப்ப ஆறு வருது, நாங்க எங்க இருக்கிறது சொல்லுங்க? சாப்பாடு கூட நாங்க அதை நம்பிதான் இருக்கிறோம். ஒரு ஆடு மாடு வளர்க்க கூட எங்களுக்கு வசதி இல்ல, இடமும் இல்ல. இந்த திட்டத்தை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் நீர்வழிப்பாதையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பைபாஸ் ஒரு பக்கம் வந்துருச்சு, 2வது பக்கம் ஆறு வந்துச்சுன்னா இடையில இப்போ எங்க ஊர் மாட்டிக்கு 2 ஊர் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. நாளைக்கு ஏதாவது வெள்ளங்கள்லாம் வந்துச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு தான் ஏற்படும். இங்க 2 பக்கம் இங்கிட்ட ஒரு 100 அடியில் பைபாஸ் ரோடு வருது, அங்கிட்ட ஒரு 100 அடியில் கால்வா வருது. இடையில இந்த 2 ஊரும் 3 ஊரும் மாட்டிக்கிட்டு நாங்கள் முழிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நாங்கள் மாற்று பாதையில் கம்மாக்கில, கம்நாட்டு கம்மாக்கில நாங்கள் அந்த இது திட்டம் வேண்டாம்னு சொல்லலை. இந்த திட்டத்தை ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அங்கே கம்மாக்கிலே உள்ள விட்டு அங்கிட்டு கொண்டா இறக்க சொல்றான், வெள்ளாத்துல கொண்டா இறக்க சொல்றான். இதுகுறித்து தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்படும் நிலையில் இத்திட்டத்தில் மீண்டும் இழுபறி ஏற்படுமோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தந்தை டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.